ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு தேனியும் பசுவும் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒரு தேன் கூடு இருந்தது. அந்த கூட்டில் ஒரு தேனீ வசித்து வந்தது. அருகில் ஒரு பசு மேய்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் தேனீ தன் கூட்டிலிருந்து வெளியே வந்து மலர்களில் இருந்து தேன் சேகரித்துக் கொண்டிருந்தது. அப்போது பசுவின் கொம்பு தேனீயை தட்டிவிட்டது. தேனீ கோபமாக, "ஏன் என்ன தட்டுகிறாய்?" என்று கேட்டது. பசு சிரித்துக்கொண்டே, "என்னால் தவறுதலாக நடந்துவிட்டது. நீ பிழையே மிகவும் சிறியதாக இருக்கிறாய். உன்னை பார்க்க முடியவில்லை" என்றது. தேனீ, "நான் சிறியதாக இருந்தாலும் நான் மிகவும் உழைப்பாளி. நான் தினமும் தேன் சேகரித்து என் கூட்டிற்கு எடுத்துச் செல்கிறேன். நீ என்னைப் போல் உழைக்கிறாயா?" என்று கேட்டது. பசு, "நானும் உழைக்கிறேன். நான் தினமும் புல்லை மேய்கிறேன், பால் கொடுக்கிறேன், மனிதர்களுக்கு உதவுகிறேன்" என்றது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு சிரித்தனர். அன்று முதல் தேனீயும் பசுவும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். நீதி: ஒவ்வொருவரும் தங்களது வேலையைச் சிறப்பாகச் செய்ய வேண்டும். சிறியவர்களையும் மதிக்க வேண்டும். எல்லா உயிரினங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நாம் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் நம்மிடம் திறமைகள் இருக்கும். நாம் மற்றவர்களின் வேலையை மதிக்க வேண்டும். நாம் எல்லா உயிரினங்களையும் நேசித்து பாதுகாக்க வேண்டும்.